அந்த யதார்த்தத்தில் பயணித்தா மட்டும்தான் சில வெற்றி தோல்விகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டியில் இந்த தொகுதி கண்டிப்பாக அதிமுக வசம் வரும். ஏன்னா அந்த கூட்டணியில் தாவேக்கா இருக்கும். இந்த தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்தா பெரிய பலம். பெரம்பூர் தொகுதியில் திமுகவில் வெல்லவே முடியாது. அவங்க என்ன வியூகம் வளர்த்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சாலும் பெரம்பூர் தொகுதியில் தாவேக்காவும் அதிமுக கட்சிகளும் சேர்ந்து நின்றுச்சுன்னா, ஆனால் தனியாக நின்னாங்கன்னா இது திமுக அதிமுக என்ற கடுமையான போட்டி நிலவும். இதை பார்த்தீங்கன்னா இதில் திமுக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும், அதிமுக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். வணக்கம். இப்ப தேர்தல் அரசியல் நிகழ்ச்சியில நம்ம 12வது தொகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். 11 தொகுதிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது உங்கள்ட்ட இருந்து. 12வது தொகுதி மிகவும் எதிர்பார்ப்புள்ள ஒரு தொகுதி. அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரம்பூர் தொகுதி. பெரம்பூருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் இருக்குது. ஏன் அந்த ஸ்பெஷல் பெரம்பூருக்கு மட்டும் அப்படின்னா, இது ஒரு திமுகவோட எஃகு கோட்டையா இருந்த இந்த பெரம்பூர் இப்ப 2016ஆம் ஆண்டுல வெற்றி பெற்ற வெற்றிவேல் அவர்கள் அவரோட மறைவுக்கு பின், ஜெயலலிதா அம்மையாரோட மறைவுக்கு பின் 2019ல அந்த தொகுதி வந்து திமுக தன்வசப்படுத்திக்கிறாங்க. 21ல நடந்த எலெக்ஷன்லையும் திமுக அதை தன்வசப்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த 2026 எப்படி ஒரு தன்வசப்படுத்திக்க முடியுமா, இல்ல அதிமுக திரும்ப அந்த எஃகு கோட்டையை கைப்பற்றுமா அப்படிங்கறது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு 3 முனை ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா ஒரு என்ன மாதிரி இருக்கும், இல்ல ஒரு 4 முனை உச்ச நடிகரோட ஒரு கட்சியும் வந்து தீவிர அரசியல்ல இருக்கிறதுனால அதுவும் ஒரு மாற்றத்தை ஏதாவது ஏற்படுத்துமா அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர் திரு சத்யா அவர்கள் நம்மளோட கள ஆய்வுகள்ல ஈடுபட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்மளோட வந்து உரையாற்ற இருக்கிறார். இந்த ஆய்வுக்கு பின்னாடி எந்த முடிவுகள் இருக்கு அப்படிங்கறத நீங்களே கடைசி வரையும் பார்த்து தீவிரமா தெரிஞ்சுக்கலாம். திரு சத்யா, நீங்க உங்களோட ஆய்வுகளை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திரு தினேஷ். வணக்கம் நேயர்களே. இந்த முறை நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி பார்த்தீங்கன்னா தொகுதி எண் 12 பெரம்பூர் தொகுதி. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா 2019 தான் திமுக கைவசம் வருது. அந்த 19ஓட கால சூழல் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமை செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை. அந்த தொகுதி எம்எல்ஏ பி வெற்றிவேல் அவர்கள் மறைவுக்கு பின் 2019ல் அங்கே ஒரு பை எலெக்ஷன் வருது. அதற்கு பிறகுதான் அது வந்து திமுக வசமே அந்த தொகுதி வந்து இருக்கு. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, கடந்த முறை 2021 தேர்தலில் ஆர்டி சேகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,267 வாக்குகள் பெறாரு. பதிவான வாக்குகளை 52.93%. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஆர் தனபால் 50,291 அதிமுக. அவர் பார்த்தீங்கன்னா 25.29% ஆகிறாரு. 3ஆவது இடத்துல எப்பவும் போல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் எஸ் மெர்லின் சுகந்த் அவர் பார்த்தீங்கன்னா 19,821 வாக்குகள் 9.97%. இது நார்மலாக நம்ம எல்லா தொகுதியிலையும் இந்த வரைமுறை தான் பார்க்குறோம். திமுக அல்லது அதிமுக வெற்றி பெறுது. 2ஆவது இடத்துல திமுக அதிமுக இருக்குது. 3ஆம் இடத்துல பெரும்பான்மையாக நாம் தமிழர் இருக்காங்க. ஒரு சில தொகுதியில் மட்டும் இப்போ நம்ம கடந்த 11 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தொகுதியில் மட்டும் மக்கள் நீதி மையம் வந்து இருந்தாங்க. மற்ற எல்லா தொகுதியிலையும் இவங்க வந்து 9, 10. கடந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருவத்தூரில் திரு சீமான் அவர்கள் நின்று இருந்தார். 25% அதாவது 2ஆவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1% தான் வித்தியாசம் அதிமுகவுக்கும் அவருக்கும். நல்ல வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா புதிய கட்சி ஒன்று வந்து உருவாயிருக்கு, தாவேக்கா. அதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பயங்கரமாக இருக்குது. ஒரு சிலர் என்னன்றாங்க, அவர் வந்து 2026ல் வந்து சிஎம் ஆகிடுவார், அவர் தான் சிஎம்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும், யார் அவங்களுக்கு ஓட்டு போடுறோமோ அவங்க சிஎம் ஆகணுன்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். நீங்கள் திமுக கட்சிக்காரரை கேட்டிங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதல்வர் ஆவாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிமுகவில் கேட்டிங்கன்னா எடப்பாடி அவர் தான் சிஎம் ஆவாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாவேகா தொண்டர்களை கேட்டிங்கன்னா இந்த வாட்டி 234லையும் திரு விஜய் வந்து ஜெயிச்சு அவர் வந்து சிஎம் ஆகிடுவாருன்னுவாங்க. இது எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்க்கறது தான். கள ஆய்வு நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம எந்த ஒரு கட்சிக்கும் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க இது ஏதோ ஒரு கட்சிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி, நீங்கள் எல்லா தொகுதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான விடை புரியும். தொகுதியை பொறுத்தும் அங்கே இருக்கிற மக்கள் கடந்த தேர்தலில் வந்து எப்படி அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கணிக்கிறோமே கண்டி. இது வந்து இப்போ வட தமிழகத்தில் மாறலாம், மத்திய தமிழகத்தில் மாறும், அதே மாதிரி தென் தமிழகத்தில் அதோட கருத்து கணிப்பு மாறும். ஏன்னா மக்கள் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். இப்போ கொங்கு பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் ஒரு சாரார் வந்து
குறிப்பிட்ட ஒரு முறையை தான் கடைபிடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் தொடர்ந்து அங்கே வந்து நீங்கள் சமுதாய அடிப்படையில் கூட வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும். அதனால நம்ம பெரம்பூர் தொகுதியை இப்போ வந்து எப்படி பார்க்கலாம்னா, பெரம்பூர் தொகுதி அனைத்து தரப்பட்ட மக்களும் வாழ்கின்ற ஒரு தொகுதி. கிறிஸ்துவர்களும் சரி, இஸ்லாமியர்கள், அப்புறம் இந்துக்கள், எல்லா சமுதாய மக்களும். இது பெரம்பூர் தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஏரியாவும் சொல்ல முடியாது, ரொம்ப அடித்தட்டு மக்கள் வாழ்கிற ஒரு தொகுதின்னு சொல்ல முடியாது. திரு ஸ்டாலின் அவர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதி தான் இந்த பெரம்பூர் தொகுதி. இந்த தொகுதியில் எல்லா விதமான மக்களும் வாழுறாங்க. இங்கே வெற்றி தோல்வி எப்படி அமையும்ட்டு நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோன்னா, கடந்த தேர்தல் 2021 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 19 இடைத்தேர்தல், அதாவது வெற்றிவேல் மறைவுக்கு பிறகு 2019 திமுக கைவசம் வருது. அதுக்கு முன்னாடி 2016 அதிமுக வேட்பாளர் வந்து வெற்றிவேல் ஜெயிக்கிறாரு. அதுக்கு முந்தைய 3 தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து சிபிஐக்கு வந்து இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. தொடர்ந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இந்த தொகுதியை வந்து கைப்பற்றி இருக்கு. அது இந்த 2 தேர்தலில் மட்டும் மாறுதல் இருக்கு. இப்போ கடந்த ஒரு 2-3 தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட பலம் அதிகமாக இருந்த மாதிரி சொல்லியிருப்போம். உடனே சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க, இவங்க வந்து திமுகவோசரம் பேசுகிற மாதிரி இருக்கும்னு. அப்படி இல்லை, அந்தந்த களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கள ஆய்வுகளை சொல்கிறோம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டி, 4 முனை போட்டி. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், 3 முனை போட்டி, 4 முனை போட்டி. தாவேகா விஜய் வந்து உள்ளவே வரமாட்டார். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அரசியலில் நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எது எப்படி வேணாலும் போகலாம். பிஜேபி வெளியே போகலாம், தாவேகா உள்ளே வரலாம், தாவேகா கூட பிஜேபி சேர்ந்தும் ஒரு அணியில் இருக்கலாம். ஏன்னா இப்போ திமுக வீழ்த்தணும்னு முடிவு பண்ண அப்புறம் நீங்கள் வந்து ஓர் அணியில் திரண்டா மட்டும்தான் ஒரு கட்சியை வந்து வீழ்த்த முடியும். நீங்கள் தனித்தனியாக இருக்கும் போது அது பலமாக இருக்காது, அது வீழ்த்துற வியூகமாகவும் இருக்காது. உங்கள் ஆசைன்னு ஒன்று இருக்கலாம், ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த யதார்த்தத்தில் பயணித்தா மட்டும்தான் சில வெற்றி தோல்விகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டியில் இந்த தொகுதி கண்டிப்பாக அதிமுக வசம் வரும். ஏன்னா அந்த கூட்டணியில் தாவேகா இருக்கும். இந்த தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்தா பெரிய பலம். பெரம்பூர் தொகுதியில் திமுகவில் வெல்லவே முடியாது. அவங்க என்ன வியூகம் வளர்த்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சாலும் பெரம்பூர் தொகுதியில் தாவேகாவும் அதிமுக கட்சிகளும் சேர்ந்து நின்றுச்சுன்னா, ஆனால் தனியாக நின்னாங்கன்னா இது திமுக அதிமுக என்ற கடுமையான போட்டி நிலவும். இதை பார்த்தீங்கன்னா இதில் திமுக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும், அதிமுக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். இல்லை அதிமுக வராமல் தாவேகா வராது, ஆனால் தாவேகா வந்து ஒரு பெரும்பான்மையான ஓட்டை வந்து இந்த தொகுதியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி நம்ம களவாய்வு பார்க்கும்போது 3 முனை போட்டியில் இதை வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியும், 4 முனை போட்டியில் இந்த தொகுதி வந்து திமுக தலைமையிலான கூட்டணியும் வெற்றி பெறலாம், அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியும் வெற்றி பெறலாம். மோஸ்ட்லி திமுக வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த பலம் பிரியறதுனால 1% வந்து திமுக அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதிமுகவும் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 முனை போட்டியில் உறுதியாக அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணி தான் இங்கே வெற்றி பெறுது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் வந்து 3 தேர்தலில் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. 1-2 மாறிலாம் இல்லை. 2011, 2006, 2001 நீங்கள் கடந்த தேர்தலாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் இந்த தொகுதியை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை தொடர்ந்து திமுக வசமே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கனாலும் இது திமுக வசம் போகிறதுக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற கள சூழ்நிலையை வச்சு தான் நாங்கள் இதை வந்து ஒரு கருத்து கணிப்பும் மக்கள் பார்வையும் எடுத்து எங்களுடைய கடந்த தேர்தலோட கருத்து கணிப்பும் வச்சு தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். அதனால் இந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்து இந்த கூட்டணியும் வேட்பாளர்களும் மாறும்போதோ சிலது வந்து மாறலாம். அதை பொறுத்தும் ஒரு கருத்து கணிப்பு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். இதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இதில் இருக்கிற நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். திருத்தக்கூடிய விஷயமா இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம். நன்றி திரு சத்யா அவர்களே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பெரம்பூர் அப்படின்னு சொன்னாலே ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற பேரை நம்ம வந்து மறந்துட முடியாது. ஏன்னா ஒரு இளைஞர் படையை வந்து ஒரு நல்ல முறையில் வச்சுருந்தாரு அப்படிங்கிறத ஆம்ஸ்ட்ராங் நம்ம சொல்லி ஆகணும். அப்படி அவரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க துணைவியார் வந்து அந்த கட்சியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க, புதிய ஒரு உதயமாக இருந்திருந்தாங்க. அது ஒரு இம்பாக்ட் எல்லாம் இருக்குமா? இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தமிழக பகுஜன் சமாஜ் பார்ட்டின்னு ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ஆதரவு இருக்கு. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஆனா அவர் இருந்த பீரியட்லயே கண்டிப்பா வந்து திமுக தன்னை சந்தப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மக்களோட பிரிவுகள் ஒருவேளை தாவேகாவை நோக்கி போகுமா, அப்ப அது பிரியுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தேர்தலோட முடிவுலையும் தேர்தல் நெருங்குற சமயத்துல
அந்த கூட்டணியோட முடிவில் தான் நம்ம அந்த வெற்றி இதை நம்ம இன்னும் தீவிரமாக நம்ம சொல்லிட முடியும். மீண்டும் இந்த மாதிரி தேர்தல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த ஆய்வுகளாக இருக்கட்டும், உங்களுக்காக நாங்கள் தேடி நிறைவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தாராளமாக உங்களுக்கான கமெண்ட், நீங்கள் இல்லை இந்த பார்ட்டி தான் வரும் அப்படின்னு அடித்து கூட சொல்லலாம். அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா விவாதங்கள் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான், மக்களோட சேர்ந்தடையும் போது தான் அந்த விவாதம் நிறைவடையும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்கள் எங்களோட தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் 13வது தொகுதி எப்படிங்கிறத உங்களோட நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.